guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் நருட்டோ பண்டில் தான் ப்ளே பண்ண போகிறோம். என்கிட்ட ஃப்ரீ ஃபயர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் தேர். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன பார்ட் ஒரு 3-4 டேஸ் முன்னாடி டிராஃபிக் ரைடர் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். மறக்காமல் அதை பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருக்கேன். சரி வாங்க இப்போ நம்ம கேம் ப்ளே வீடியோக்குள்ளார போயிடலாம். வரமாக்கி ஹேங் ஆகுறாடே அப்படி டே காய்ஸ், ஃப்ரீ ஃபயர் ஆகிது அடப்பாங்களா சாசுக்கு. டே 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 வேற மாதிரி இருக்குது ப்ரோ. நான் வேற மாதிரி இருக்குண்ணா அது. சரி வேற மாதிரி இருக்கட்டும். கேம்குள்ளார போடா. இல்லை ஏழை எப்படி பண்ணுறீங்களே கிறுக்கு மென்டல் பைப்புலாம். இப்போ கைஸ் இது ரொம்ப கடுப்பேற்றுது. என் ஃபோனில் 3-4 கேம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். டைம் தான் கிடைக்குமே. ஸ்கூல் படிக்கிறதுனால வாட் டூ ஐ வில் டெல், ஹோம் ஒர்க் இருக்குது படிடா, எப்பயாச்சும் தான் ஃபோன் கொடுக்குறேன். நான் என்னடா பண்ணிட்டோம் வர வைக்குதுடா வந்து டே கைஸ் வாட் த ஹெல் இஸ் திஸ் ப்ரோ, ஐ கான்ட் see டே. ஆக்சுவலாக நான் டெலிட் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணுறதுனால இந்த மாதிரி காட்டுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நான் இது வரைக்கும் அவ்வளோவா ஃபுல்லாக முடிச்சதில்லை இது. ஓகே ப்ரோ வாட் இது ஃப்ரீ ஃபயர் தானா? எனக்கு ஃபஸ்ட்டு அதுவே டவுட்டாக இருக்குது. நம்ம சில்வர் 3ல் இருக்கோம். ஏதாச்சும் கேரக்டர் நல்லதா அந்த அவன் பேர் அவன் வருவான் ஆனால் எவன் தெரில. அப்படி அவன் பேர் அந்த சோல்ஜர் மாதிரி ஒருத்தன் வருவானே அவன். ஐ வாண்ட் இட் கெல்லி இருக்கா த ஸ்விஃப்ட்டு மேக்ஸிமம் நம்ம இவனை BRS24 your final season rank 15 goal. Yes guys. nice டா கைஸ். இதெல்லாம் ஃப்ரீ ஃபயரே இல்லை ப்ரோ. மாதிரி மாற்றிருக்கானுங்க. பட் ஓல் ஃப்ரீ ஃபயர் இஸ் ஜஸ்ட் அ கேம். ஓல் ஃப்ரீ ஃபயர் இஸ் எமோஷன். அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒத்துக்க முடியாமல் இருக்க முடியாது. பிகாஸ் நவ் இட்ஸ் ஃப்ரீ ஃபயர் இஸ் நோன் அஸ் கேம். அந்த காலத்தில் பெர்முடா மேப்பு எப்பா அதாண்டா மேப்புன்ற மாதிரி செதுக்கி வச்சுருப்பானுங்க. ஓகே ஃப்ரீ ஸ்பின்னா நைஸுடா. ஓகே நைஸு எடுத்துக்கலாம். தொடரா அழுத்திடுறேன் வரமாக்கிது கைஸ். வந்துடுச்சு. ஓகே தொட்டாச்சு. ஹூ ப்ரோ இது யாருக்காச்சும் எங்கேருந்து எக்யூப் பண்ண முடியுமான்னு தெரியும்னா சொல்லுங்கள் ப்ரோ. ஓகேவா? ஓகே இப்போ நம்ம இது நான் எக்யூப் பண்ண ட்ரை பண்ண ஆனால் வரல. நம்ம இதுக்குள்ளார கன்று வச்சு என்ன பண்ண போகிறேன். பைசன் M40 MP5 MP40 வாங்க முடியுமா? ஓகே வாங்க முடியாது. காசு நெஹி பேட்டா டைமண்ட் நெஹி பேட்டா. ஓகே நைஸு அடிக்க முடியுமா? ஓகே ஆஹா தம்பி என்கிட்ட காசு இல்லைப்பா. காசு இல்லை. ஐயோ P90 எக்யூப்டா புரியல. எக்யூப்டுன்னு பார்த்தனேடா. 11,000 FF காயின்ஸ் இருக்குது ப்ரோ என்கிட்ட. எப்படி கேமே விளாட மாட்டேன் அவ்வளோவா. பட் 11 FF காயின்ஸ் இருக்குது. எவன்டா அவன்? கைஸ் இது சாவடிக்குது. டே யாரா நீ இப்போ டி கைஸ் ஷோ தலை வலிக்குதுடா. சாக்குராவை பாருங்களா அங்கே ஓரமா. மேட்ச் போடலாமா? இல்லை வேணாம் போடலாம். ஐ திங்க் ஸோ. டோன்ட் வாண்ட் மேக்ஸிமம். அப்புறமேட்டு சுற்றி பார்த்துட்டு போடலாமா? சரி போடுவோம். இல்லைனா சுற்றி பார்த்துட்டு போடுவோமா? இல்லைனா போடலான்னு தான். ஓகே திங்க் ஸோ போட்டுடலாம். 4% தான்டா இருக்குது. 1:59 PM ஆகுது கைஸ். 4% தான் சார்ஜ் இருக்குது. 4% சார்ஜ் இருக்கும்போது வாட் இஸ் திஸ்? கைஸ் நான் ஃப்ரீ ஃபயர் தான் விளாண்டுருக்கேனா இல்லைனா கேம் மாதிரி வந்துட்டேனா எனக்கு ஒன்றும் புரியல. அதான் மேன் வாட்
கைஸ் நான் கேம் மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் டே என்னடா நடக்குது இந்த ஓப்பன் லாக் பாக்கெட்ஸ் அது வேணாம். சரி அது டே ஆனால் குராமா கைஸ் இது ஃப்ரீ ஃபயரா இல்லைன்னா நருட்டோவை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கானுங்களான்னு தெரியாதால இதில் ஒரே ஒரு நல்லது என்னதுன்னு தெரியுமா? எப்படி சொல்கிறது, நருட்டோ லேண்டு அந்த மேப்பு மாத்திர ஒன்றும் அந்த ஒரே ஒரு விஷயந்தான் இங்கே நல்லதாகவே இருக்குது. ஓகேவா? அதை தவிர சரி வேறு ஒன்றும். எனிமிடா போட தூக்கு. ஷுரிக்கானா? ஒன்றும் புரியவில்லையே. மார்க் பண்ணியாச்சு, அந்த இடத்துக்கு சும்மா போகலாம். ஓடு. எனிமி இருக்கானா? இருக்கான். இருங்க, நம்ம ஷுவர்கேன் வச்சு ஓடி. சரி இனிமேட்லாம் இவனை அடித்து வச்சுட்டு போக முடியாது. லூட்டை தூக்கு போடுவோம். ஓகே நைஸு. போகலாம். நம்ம அடி கைஸ் அடி அடிச்சு. ஹக்கராக இருப்பான் போலடா டே. கைஸ் ரிவைவ் அடிக்க போனால் அடிக்கச்சு. பீக் மேலே லேண்டாகலாமா? பீக் மேலே லேண்டானா லூட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு நம்பிக்கை தான். பார்ப்போம். ஓ நம்ம கூடயே அங்கே வேற ஒருத்தனை லேண்ட் ஆகிட்டுருக்காண்டா. லேண்ட் ப்ரோ. அங்கே ஒரு எனிமி இருக்கான் ப்ரோ. அங்கே ஆமாம் ஒருத்தன் இருக்கான். பக்கத்தில் வந்தான்னா சாலாதான் சங்கை அடுத்து விடுவேன். போடா. ஏறதா சுடு. நம்ம பக்கத்தில் போய் சுடுவோம், நமக்கு எதுக்கு அம்பு? ரீலோட் பண்ண முடியல டே. ரீலோட் பண்ண முடிச்சு பார்த்துக்கலாம் விடு. என்னடா நருட்டோ பேனர் டே. ரீலோட் பண்ணி அடி. அடா பாவிகளா டே. நான் அங்கே பார்த்துட்டு இருந்தேன் இங்கே. டே கைஸ் கடுப்பை தாங்க போடலாம், வெளியே போகிறேன். என்னை பார்த்தா எப்படி உங்களுக்கு இருக்கிறியே? ஒரே ஒரு கில்லு தாண்டா அடித்தேன். அடுத்த மேட்ச்சில் வந்து போட்டு தள்ளிக்கிறேன். 4% அடிச்சிருக்கு. நான் வேறு ஏதாச்சும் நல்லதாக இருக்கான்னு பார்த்துட்டு போகிறேன்டா. என்னை பார்த்தா எப்படா அவங்களுக்கு இருக்கேன் அண்ணா? கைஸ் கட்டு பேத்துறானு டே. நான் அங்கே சைடு ஓரமாக பார்த்துட்டு இருந்தேன். பட் சரி விடுங்க, நடந்து போயிடுச்சு. நான் M500 ஃப்ரீயாக கொடுக்க போகிறானுங்களா? 1 ஸ்பீன் 20 ரூபாய், 10 பைசா கொடுக்க மாதிரி கிளம்புடாடே. 10 பைசா கொடுக்க மாட்டேன். என்னது இது? ஒன்றும் இல்லை. ஓகே நருட்டோ பண்டில் த பெஸ்ட்டு பண்டில் எவருன்னெலாம் சொல்ல முடியாது. பட் ஆஸ் அ நருட்டோ ஃபேனாக இருக்கிறதுலே ஐ லவ் திஸ் பண்டில். ஒரு கொடுக்கலாம். ஆம்துடா 10,000 கொடுக்க வேணாம் தான். ஓகே கொடுத்துருவோம். ஓகே கன்ஃபார்ம் டு ஸ்பெண்ட் 1 டைம் ப்ளஸ் ஆம்தே. ஓ கைஸ் அகெயின் என்ன கன்று வந்துச்சா? இது எப்படி எடுக்கணும் கைஸ்? யாருக்காச்சும் எப்படி எடுக்கணும்னு தெரியுமா? இந்த கன்ஸ்லாம் எனக்கு வந்துருக்குல்ல, எப்படி இதெல்லாம் எடுக்கணும் எதாவது இருக்கா? யாருக்காச்சும் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓ நைஸு. எத்தனை கன் கிடச்சிருக்கு? ஓகே இதெல்லாம் எடுக்க முடியுமா? ஓகே நைஸு. நான் என்னென்ன வாயை பிறந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் போகாடே. இது வேற ஒன்று டே. ஒன்றும் இல்லை, அப்படியே வெளியே வா. வந்துடுச்சு. இது என்னதுன்னு கொஞ்சம் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் ஃப்ரீ ஃபயரை எப்போயாச்சும் தான் தொடுவேன்.
ஸோ என்னால் ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல இந்த ஃப்ரீ ஃபயரை. என்னால் ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல இந்த ஃப்ரீ ஃபயர். வாட் டூ விடு போவேன், மேட்ச் போடுவேன், வருவேன். அதுக்கப்புறம் பேசி டெலீட் பண்ணிடுவேன். யாருக்காச்சும் எப்படி ஆடணும் நீ டுட்டோரியல் மீன்ஸ் சொல்லி கூட கொடுங்க கமெண்ட் பாக்ஸில். ஆனால் எனக்கு எப்படி ஆடணுன்னே தெரில. பட் 2% தான் சார்ஜ் இருக்குது. சரி இருங்க ஒன்று கேரக்டரை மாற்றிட்டு போயிடலான்னு நினைக்கிறேன். இல்லை வேணாம் இதுக்கு. ஐயோ எப்படி இந்த கன்ஸ்லாம் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகே இமோட் பேக் எங்கடா கைஸ்? பேக் எங்கே போச்சு? கன்ஃபார்ம் டவுன்லோட். ஓ நைஸ்டா. அட போடாட, அவ்வளோதான் நம்ம முடிச்சுட்டிங்க போங்க. இருங்க பாய், கம்பேக் கொடுக்க வந்துட்டோம்ல. கழுகு ஃபென்ட்ரனெல்லாம் கழுகு. சரி என்னோடய ஃபோனில் நான் டாப்அப் பண்ணலான் இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? பண்ண வேணான்னு தான் இருக்கேன். சரி எதுக்கு பண்ணிக்கிட்டு பண்ணனா அடுத்த வீடியோவில் வந்து வேணால் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம என்ன கேம் ப்ளே போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹவுஸ் ஃப்ளிப்பர் போடலாமா? ஹவுஸ் ஃப்ளிப்பர்ந்து நான் புது கேம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த போடலாமா? இல்லைனா ஃப்ரீ ஃபயர் பார்ட் 2 போடலாமா? இல்லைனா ஃப்ரீ ஃபயர் நருட்டோ பண்டில் பார்ட் 2 போடலாமா? இல்லைனா டிராஃபிக் ரைடர் பார்ட் 2 போடலாமா? இல்லைனா ரியல் கிரிக்கெட் 20 போடலாமா? அது ஒரு கிரிக்கெட் கேமு, அது போடலாமான்னு சொல்லிட்டு இந்த 4 ஏதாச்சும் ஒன்று கமெண்ட் பண்ணி கொடுங்க, செஞ்சு விட்றலாம். ஓகே கைஸ், டியூ டு மை சார்ஜிங் பவர் பேங்க் இப்போ நான் என்ன ஒன்று சொல்கிறது, நான் சும்மா நோண்டிகிட்ருக்கேன். அதாவது இப்போ நான் எப்படி சொல்கிறது, இப்போ நான் சும்மா நோண்டிகிட்ருக்கேன்டா, தலையெழுத்து. சரி கைஸ், ஓகே டாடா கைஸ், பை பாய்.